ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மணல் லாரி மோசடி தடுக்கும் வழி என்ன என்ற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். மணல் தட்டுப்பாடு என்பது தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. ஒரு லோடு மணல் என்பது கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் கூட விற்கப்படுகிறது என்ற பெரிய ஒரு சிக்கல் எழுந்து தமிழகம் முழுவதும் அந்த சர்ச்சை வெடித்தது. அதைத் தொடர்ந்து பெரிய அளவிலான கட்டுமான படிகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்கக்கூடிய முதலீடுகள் அப்படியே தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை, கட்டுமான பணிகள் அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு தமிழக அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய முடிவினை அறிவித்தார். இனி மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும், தனியார்களுடைய இடையே இருக்கக்கூடிய பங்களிப்பு இருக்காது, நேரடியாக மக்களுக்கு ஒரு குறைவான வகையில் மணல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று முதலமைச்சர் ஒரு புதிய கொள்கை முடிவை எடுத்து அறிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் ஒரே நாளில் மூடப்பட்டன. பிறகு படிப்படியாக அரசாங்கத்தின் மூலம் அவை திறக்கப்பட்டு தற்போது 25க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகள் தமிழகம் முழுவதும் இயங்கி வருகின்றன. ஆனால் மணல் தட்டுப்பாடு தீர்ந்து விட்டதா, மணல் விலை குறைந்து விட்டதா என்பது பிரதானமான கேள்விகளாக எழுந்திருக்கிறது. இன்றும் கூட பல இடங்களில் 20,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை ஒரு லோடு மணல் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் புகார்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கமே எடுத்து நடத்துகிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைனிலே இது செய்ய முடியும். உங்களுக்கு உங்கள் வீட்டு கட்டுமான தேவைகளுக்கு மணல் வேண்டுமானால் நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்யலாம், புக் செய்யலாம். மொபைல் ஆப் இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் புக் செய்தீர்களானால் நேரடியாக என்று மணல் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவல்கள் அதிலேயே வந்து விடுகின்றன. இப்படி பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு நேரடியாக அதை புக் செய்யும் அளவிற்கு, அதை பதிவு செய்யும் அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஆன்லைனில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, முழுமையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கிறது என்றால், ஏன் இன்னும் மணல் தட்டுப்பாடு என்பது புகாராக எழுந்திருக்கிறது? ஏன் இன்னும் மணல் விலை குறையவில்லை என்பது பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்காக விடை காணக்கூடிய முயற்சியில் தான் இந்த மணல் லாரிகள் ஏற்படுத்தக்கூடிய பல மணல் குவாரிகளில் மணல் லாரிகள் மூலம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மோசடிகள் அம்பலமாக இருக்கின்றன. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பல்வேறு மணல் லாரிகள் மூலமாக மணல் லாரிகளுடைய நம்பர் பிளேட்டுகளிலேயே ஸ்டிக்கர்கள் மாற்றி ஒட்டப்பட்டு வேறு நம்பர்களுடன் மணல் லாரிகள் அங்கே போய் மணல் எடுப்பதை பார்க்க முடிகிறது. மணல் லாரிகளுடைய உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது அந்த மணல் விற்பனையை, மணல் எடுப்பதை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்திருக்கிறார்களா, பொதுமக்களுக்கு இடமில்லாமல் இருக்கிறதா, மணல் லாரி உரிமையாளர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது பற்றி தான் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நம்பர்கள் மாற்றி ஒட்டுவது, கார் நம்பரும் பைக் நம்பரும் லாரியில் ஒட்டப்பட்டு குவாரிகள் போய் மணல் அள்ளக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்த வழி என்ன? இந்த ஆன்லைன் மூலம் செய்யப்பட்டது என்ற விஷயம் உண்மையிலேயே பலன் அளித்திருக்கிறதா, அல்லது மேலும் சில குறைபாடுகளையும் முறைகேடுகளும் ஏற்படுத்தி இருக்கிறதா இந்த ஆன்லைன் விஷயம்? இது சரியாக அரசாங்கம் முறைப்படுத்தி இருக்கிறதா? மணல் லாரி உரிமையாளர்கள் தவறு செய்கிறார்களா? அரசாங்கம் கண்காணிக்க தவறுகிறதா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. மணல் குவாரிகளில் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன? என்ன மோசடிகள், என்ன பிரச்சனைகள் அங்கே தற்போது எழுந்துள்ளன என்பது குறித்து தந்தி தொலைக்காட்சியில் வெளியான ஒரு செய்தி தொகுப்பு பார்க்காதவர்களுக்கு தற்போது அந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பின்னர் விவாதத்திற்குள் செல்லலாம். தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை அடுத்து தனியார் வசம் இருந்த மணல் குவாரிகள் அனைத்தும் பொதுப்பணித்துறை வசம் வந்தது. ஆனால் மணல் குவாரிகளில் லாரிகள் நாட்கணக்கில் காத்து கிடப்பதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக கூறப்படுகிறது. திருச்சியில் மட்டும் 2 யூனிட் கொண்ட ஒரு லோடு 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், பிற மாவட்டங்களில் 40,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த மணல் தட்டுப்பாடு நீடிக்க மணல் லாரி உரிமையாளர்களே காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மணலை முன்பதிவு செய்து வாங்குவோருக்கென தனியாக TN Sand என்ற ஆப் ஒன்றை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் யார் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து மணலை பெற முடியும். ஆனால் அதில் லாரியின் நம்பரை பதிவு செய்ய வேண்டியது அத்தியாவசியம் என்பதால் லாரி உரிமையாளர்களே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இதில் அவர்கள் பல்வேறு குளறுபடிகளை செய்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆன்லைனில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு மணல் ஒரு நபர் எடுக்கணும்னா அவருடைய வண்டியை என்ன பதிவு செய்யணும். அதன் பிறகு தான் அவருக்கு அந்த டோக்கன்ன்றது கொடுக்கப்படுது. அதில் நிறையா விதிமுறை மீறல்கள் நடைபெறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான வண்டிகள் எல்லாமே தமிழகத்தில் பதிவு எண் பெற்ற வண்டிகள் மட்டுமே அங்கே செய்கிறதில்ல. நேஷனல் பெர்மிட் உள்ள லாரிகளும் அந்த மாதிரி பதிவுகள்லாம் பண்ணி அங்கே அவர்கள் போய் அந்த மணலெல்லாம் அள்ளிக்கிட்டு மண்டை மாநிலங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அதனால் அரசாங்கம் பொதுமக்களுடைய நலனும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்ற நலனை கருதி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் அதற்கு தொடர்ந்து அதை கண்காணிக்கணும், நெறிப்படுத்தணும். ஒரு லாரியின் மீது பல்வேறு பதிவு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர்களை ஒட்டி அரசிடமிருந்து குறைந்த மணலை வாங்கும் லாரி உரிமையாளர்கள் அதனை அதிக விலைக்கு விற்பதால் மணல் தட்டுப்பாடு என்பது இன்று பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது.
ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாரி நம்பரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாரி நம்பர்னா எல்லாருக்கிட்டையும் லாரி கிடையாது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு படி, சீனியாரிட்டி படி, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் படி நம்பர் கொடுக்கும்போது அந்த லாரி பர்டிகுலர் லாரியை தான் அனுப்பணுன்றாங்க. பட் லாரி ஓனருங்க வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லாரி அதிபருங்க வந்து மணல் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அவங்க தான் இப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால் இந்த எக்ஸ்ட்ரா பணம் எங்கே போகுது அதை சரி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு லோடு கிடைச்சுன்னா மிக மிக உதவியாக இருக்கும். குவாரிகளில் காத்து கிடக்கும் லாரிகளுக்கு தினமும் 1 லோடு மணல் வழங்கினால் மணல் விலை நிச்சயம் குறையும் என்கிறார் திருச்சி மாவட்ட மணல் லாரி உரிமையாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். எங்களுடைய லாரிகள் ஒரு நாளைக்கு டெய்லி மணல் எடுத்தால் கண்டிப்பாக அந்த விலை கொடுப்போம். காரணம் என்னென்னா 10 நாள் 12 நாள் நிற்கும் போது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு, நாங்கள் இன்சூரன்ஸு, அந்த வண்டிக்கான வட்டி, எங்களுடைய வாழ்வாதாரம், டிரைவர் வாழ்வாதாரம், இதெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது தான் விலையேற்றம் அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு நடம் மணல் கொடுக்கட்டும், மண்பாடி லாரி மட்டும் கண்டறிஞ்சு அவங்களுக்கு மணல் சப்ளை பண்ணிட்டோம், கண்டிப்பாக விலை குறையும். அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி லாரி உரிமையாளர்களை கண்காணிப்பதுடன் மணல் விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து விஜயகோபால். இந்து பற்றி தான் இந்த மணல் குவாரிகளில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. இந்த மணல் லாரிகள் மணல் வாங்குவதற்கு ஆன்லைன் மூலமே புக் செய்ய முடியும் என்ற நிலைமை இருந்தாலும் கூட அதை ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கு ஒரு லாரி தேவைப்படுகிறது. அதனால் லாரி உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமாக இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். அதை அரசாங்கம் கண்காணிக்க தவறுகிறதா என்ற கேள்விகள் தான் எழுந்திருக்கின்றன. மணல் லாரி மோசடி தடுக்கும் வழி என்ன என்ற தலைப்பில் இன்றைய விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்டுமான துறையில் சார்பாக பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக இணைகிறார். அதே போல மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்துறை சார்பாக திரு யுவராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல ஆளும் அதிமுகவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு மெர்வின் அருள்ராஜ் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட சுருக்கமாக தொடங்க நினைக்கிறேன். கட்டுமான துறையில் இருக்கிறீங்க, பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து பார்த்துருக்கிறீங்க. இந்த மணல் தட்டுப்பாடு என்பது அரசாங்கமே குவாரிகளை எடுத்து நடத்த ஆரம்பித்த பிறகு மணல் தட்டுப்பாடு குறைந்திருக்கிறதா, மணல் விலை குறைந்திருக்கிறதா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அரசாங்கமே எடுத்து நடத்தியதற்கு பிறகு உண்மையிலே சொல்லப்போனால் இதை அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே எங்களுடைய அகில இந்திய கட்டணர் சங்கம்தான். அதை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். அதனில் ஆன்லைனிலே இந்த மணலை விற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் அரசுக்கு வைத்தோம். அதையும் அவர்கள் ஏற்று நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் அரசாங்கம் ஏற்று நடத்திற்கு பிறகும் கூட இந்த மணல் தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கும், தனியார் மணல் எடுத்து நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு வந்த வேறு விதமான வருமானம் இன்றைய தினம் அரசாங்கமே எடுத்து நடத்துவதனால் அவர்களுக்கு வராத காரணத்தால் அவர்களுடைய சுறுசுறுப்பு மங்கிவிட்டதோ என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைய தினம் தனியார் குறைஞ்சிருக்கா இல்லையா? உங்களுக்கு முன்னை விட இப்ப முன்ன 40,000 ரூபாய் ஒரு லோடுனா இப்ப குறைஞ்சிருக்கா இல்ல அதே தான் விக்குதா? 40,000 ரூபாய் ஒரு லோடு வித்துக்கிட்டு இருந்த ரெண்டு யூனிட் இப்போ வந்து 30,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு சிஎஃப்டி வச்சு வேலை செய்ய முடியாது. நினைச்ச உடனே மணல் கிடைக்குதா இல்ல அதிக கிடைக்கல? அதுதான் சொல்ல வர்றேன். நினைச்ச உடனே மணல் கிடைக்கல. இன்னைக்கு நீங்க நான் 30 விலை 100 ரூபாய்க்கு சிஎஃப்டி குறைஞ்சிருந்தா கூட 30,000 ரூபாய்க்கு ஒரு 2 யூனிட்ஸ் குறைஞ்சிருந்தா கூட நினைச்ச உடனே மணல் கிடைக்கல. காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பூரா திருச்சியிலிருந்து 22 கோரையில் இருக்கிற திருச்சியிலிருந்து தான் எடுத்துட்டு வரணும். திருச்சியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சென்னையை சுற்றி இருக்கின்ற மாவட்டங்கள், அது காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, நிறைய மணல் ஆறுகள் இங்கு இருக்கின்றன. இங்கு அரசாங்கம் முன்னிலைப்படுத்தி இங்கு குவாரிகளை ஓபன் செய்தால் நிச்சயமாக மணல் தட்டுப்பாடு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, விலையும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ரைட். நான் திரு யுவராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், ஆன்லைன் மூலமா மணல் புக் செய்யலாம் அப்படின்ற நிலை வந்ததற்கு பிறகும் இந்த நிலை தொடர்கிறது. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது போலனா அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது மணல் லாரி உரிமையாளர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்பட்டது. இதை நான் முழுமையாக மறுக்கிறேன். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அறிவித்தாங்க. அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா
அரசு வந்து ஒரு நாளைக்கு 5000 லோடு தான் வழங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 லோடு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அரசே மணல் விற்பனை செய்யன்னு சொல்லி 2 மாதமாக வெறும் 5000 to 6000 லோடு தான் கொடுத்தாங்க. எவ்வளவு குடுக்குறாங்கன்றது விஷயம் இல்ல சார். இதுல ஆன்லைன்ல புக் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல மக்கள் நேரடியா புக் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது மணல் லாரி உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமா அந்த புக்கிங்கை பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணி கிடைக்கிற வெஹிக்கிள் நம்பர் எல்லாம் போட்டு அதுல வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பருக்கு அன்னைக்கு புக்கிங் வருதோ லாரில அந்த நம்பருக்கு ஸ்டிக்கர் பண்ணி அழகா ஒட்டி கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. எந்த ஒரு செக்கிங்கும் அங்க வந்து இது பண்றது இல்ல. அப்போ மணல் லாரி உரிமையாளர்கள் இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு ஆதரவா நீங்க அதை வந்து மாத்தி முறைகேடுல ஈடுபடுறீங்க அப்படிங்கறத பிரச்சனை. அரசு வந்து மணல் ஸ்டிக்கர் எப்படி சார் வருது லாரி? அதான் நான் சொல்லிடுறேன். முதல்ல நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். அரசு கொடுக்குற மணல் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் மணல் அரசுடைய ஜீவோ. ஒரு 2 யூனிட் மண்ணு பார்த்தீங்கன்னா 9 டன்னு. 9 டன்னு மண்ணை பப்ளிக் எப்படி எடுத்து போக முடியும்? ஒரு 5 கிலோ 10 கிலோ மூலமா தான் எடுத்துட்டு போகணும். ஆனா கேள்வி எங்க வருதுன்னா மக்கள் புக் பண்ணி அவங்க மண்ணை புக் பண்ணிட்டு லாரிக்காக உங்ககிட்ட லாரி வாடகை மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கணும் நியாயமா. ஆனா என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா நீங்களே புக் பண்ணிடுறீங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு ஏதேதோ வண்டி நம்பர் போட்டு கிடைக்கிற வண்டி நம்பர்லாம் போட்டு புக் பண்ணிடுறீங்க. அப்புறம் எந்த அந்த டர்ன்ல கூப்பிடுவாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த வண்டிக்கு இருக்கு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த வண்டி நம்பரை உங்க லாரியில ஒட்டிட்டு போய் நீங்களே மண்ணை வாங்கிடுறீங்க. அப்புறம் மார்க்கெட்ல அதை 10 மடங்கு 20 மடங்கு விலைக்கு விற்கிறீங்க. அதுதான் இப்ப லாரிங்க வந்து இருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிற 55,000 லாரிகளும் பதிவு பண்ணா கூட 10 நாளைக்கு தான் ஒரு லோடு கிடைக்குது. லாரி உரிமையாளருக்கே 10 நாள் ஆகுது ஒரு லாரியை மட்டும் பதிவு பண்றது இல்ல. அதுதான் குற்றச்சாட்டு. நேரடியாக ஆதாரங்கள் கூட நம்ம திரையில இப்ப போயிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மோட்டார் சைக்கிளோட ஒரு பைக்கோட எண்ணு ஒரு லாரியில ஓட்டப்பட்டிருக்கு, ஒரு காரோட எண்ணு ஒரு லாரியில ஓட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் லாரி உரிமையாளர்களுக்கு தெரியாமே நடக்குது. அதான் சொல்றேன். அந்த லாரி பாத்தீங்கன்னா நேஷனல் பர்மிட் லாரி. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் தேசிய பர்மிட் லாரிக்கு ஏன் மண்ணு வழங்குறேன்னு கேட்டேன். இதுக்கான அந்த சிஸ்டம் வந்து இல்ல இவங்க கிட்ட. அதாவது நேஷனல் பர்மிட் இல்லாத லாரி எல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது, முறையா தான் இருக்குது நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ இந்த கடத்தக்கூடிய லாரிங்க தான் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்றாங்க. வெளி மாநிலத்துக்கு கடத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 80,000 ரூபா அந்த மண் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கர்நாடகாவில். அப்போ இப்போ கூட போன வாரம் ஒரு 100 சில்லற வண்டியை பறிமுதல். அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மணல் லாரிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இது வந்து ஒரு டீம் அதே ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நேற்று கூட திருச்சியில் போய் அவர் IAS போட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் டைரக்டர். அவருக்கு சொன்னோம் எங்களுக்கு நானே டெல்லி போயிட்டு அந்த சிஸ்டம் அந்த கம்ப்ளீட் லாரிக்கான ஆப் வந்து நான் வந்து நிதின் கட்கரி கிட்ட இருந்து தான் வாங்கணும். அது வாங்கிட்டேன்னா எனக்கு அவங்க பதிவு பண்ணும் போதே இது லாரியா இது பைக்கா இல்ல இது காரா இது சின்ன வண்டியா இது நேஷனல் பர்மிட்டா தெரிஞ்சிடும். அதான் கேள்வி எங்க வருதுன்னா அது இதுவரைக்கும் தெரியாத இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு மக்கள் யாருமே ஆன்லைன்ல புக் பண்ண முடியறது இல்ல. லாரி உரிமையாளர்கள் ஒட்டுமொத்தமா பல்கா புக் பண்ணி வச்சிருது, போய் மணலை நீங்களே எடுத்துட்டு வருது. உங்க மூலமா தான் இன்னைக்கு மணல் வாங்க முடியும்ன்ற நிலைமையை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற. அதாவது 55,000 லாரிக்கு இவங்களால 5,000 லோடு தான் கொடுக்க முடியுது. புக் பண்ணா கூட மண்ணு கிடைக்கல. இப்போ போன 1ஆம் தேதி பண்ண லோடு வந்து 10ஆம் தேதி தான் மண்ணு கிடைச்சது. திருப்பி 10ஆம் தேதி பண்ணவங்களுக்கு இன்னும் லோடு கிடைக்கல. இன்னைக்கு என்ன தேதி? அப்போ ஒரு மாதத்துல 2 லோடு தான் கொடுக்க முடியுது. இப்பதான் நேத்து தான் வந்து ஒரு இந்த புதிய சப் கலெக்டர் போட்ட பிறகு ஒரு IAS போட்ட பிறகு இப்போ 10,100 லோடு நேத்து கவர் பண்ணிருக்காங்க. அந்த 10,100 லோடும் மணல் லாரி உரிமையாளர்கள் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் தான் குற்றச்சாட்டு. நீங்க மட்டும்தான் மணல் எடுக்கிறீங்க குவாரிகள்ல இருந்து. மணல் யாரு லாரி உரிமையாளர்களோ அவங்க போய் எடுத்துட்டு வந்துறீங்க. நான் மண்ணு வாங்கணும்னா நான் உங்ககிட்ட தான் உங்க தயவுல தான் வாங்கி ஆகணும்ன்ற நிலைமை ஏற்படுத்திருக்கீங்க. அரசு கொடுக்கிற மணல் வந்து லாரியில தான் எடுத்து போக முடியும், வேற லாரியில எடுத்துட்டு போக முடியும். ஆனா நீங்க உங்களுடைய லாரி எண்களை மட்டும் பதிவு செய்யாம எல்லா நம்பரையும் போட்டு பதிவு செஞ்சுட்டு அந்த சிஸ்டம்ல மக்களுக்கு இப்ப நான் புக் பண்ணேன்னா எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 20 நாள் வரும். ஏன்னா நீங்க ஏற்கனவே 100 வண்டி போட்டு புக் பண்ணி. இது யாருடைய தவறு? அரசுடைய தவறு, அரசு அதிகாரியுடைய தவறு. ஒரு தவறான எண்ணை போட்டு புக் பண்றது நம்மளுடைய தவறு கிடையாது, அரசுடைய தவறு மட்டும்தான். ஒரு பொருள் ஒன்னு டிமாண்ட் நம்பர் போட்டு நாங்க புக் பண்ணுவோம், அப்புறம் அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? தவறு செய்யறவங்க இருக்காங்களே. ஒரு டிமாண்டா ஒரு பொருள் அரசு வந்து எப்படி நீ அந்த லாரி கொடுக்குறீங்க, எப்படி வெறும் நம்பரை வச்சே நீங்க லோடு எப்படி கொடுக்குறீங்க
அந்த லாரிக்கான டன்னேஜ் இருக்கா, பர்மிட் இருக்கா, இதை வெறும் 3 அதிகாரி தானே இருக்காங்க ஆத்துல. நான் சொன்னேன், அரசு டாஸ்மாக்ல வந்து 10 லட்சம் அரசு ஊழியர் இருக்காங்க. இன்னைக்கு அரசுக்கு வருவாய் வருது. இப்போ இந்த மாசம் பார்த்தீங்கன்னா எத்தனோ கோடி வந்திருக்கு அரசுக்கு. அப்போ நீங்க அதிகமான ஆட்கள் போடுங்கன்னு சொல்றோம். இது வரைக்கும் ஒரு 100 பேர் கூட புதுசா ஆள் எடுக்கல. சரி, நீங்க வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டாம நியாயமாவே லாரியில ரோடு எடுத்துட்டு போறீங்கன்னே வச்சுப்போமே. அரசு குவாரியில 1100 ரூபாய் 1500 ரூபாய் லோடு, எப்படி அது 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் மாறுது? அரசு வந்து மணல் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள மணல் கொடுத்துச்சுன்னா அதுக்கான டீசல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா இருக்கும். இதே டோல்கேட் பார்த்தீங்கன்னா 900 ரூபா இருக்கும். டிரைவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1200 ரூபா இருக்கும். அதே மணல் இன்னைக்கு நாங்க திருச்சியிலிருந்து தான் எடுத்தார வேண்டும். திருச்சி 350 கிலோமீட்டர். அப்ப டீசல் 8000 ரூபாய். அப்ப கூட 20 மடங்கா சார் ஏறும்? 20 மடங்கா சார்? 1500 ரூபாய் பொருள் எப்படி சார் 30,000 ரூபாய் ஆகும்? 20 மடங்கு எப்படி சார்? ஒரு லாரி, அதாவது 1500 ரூபா மணல் வந்து இன்னைக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா டீசலே உங்களுக்கு 8000லேருந்து 10,000 ரூபா வந்துடும். திருச்சியிலேருந்து வரும். டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் போய் வர்றதுனால இப்போ 1000 ரூபா குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் காத்துட்டு கடந்து 2 டோலே வந்து 2000 ரூபாய்க்கு வந்து டிரைவர் சம்பளம் 3000 ரூபா இன்னைக்கு திருச்சியிலேருந்து மணல். அப்போ இந்த காஸ்டே போடுங்க. அதுக்கப்புறம் 10 நாள் டோல் 2000, டிரைவர் சம்பளம் 3000 போட்டா கூட 5000. நீங்க டீசல் ஒரு 8000, டீசல் ஒரு 8000, 13,000. மணல் அங்கே ஒரு லாரிக்கா? இது ஒரு லாரிக்கு ஒரு லோடுக்கு நீங்க ஒரு லோடுக்கு தான் நான் அந்த காஸ்ட் சொல்றேன். இந்த செலவு தான் வந்து அதிகம் ஆகுது. அதுதான் நாங்க தொடர்ந்து கேட்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட மணல் கோரை தரங்க, திருவள்ளூர்ல கொடுங்க, வேலூர்ல 2 கோரை இருக்கு, ஒரு வாரமா ஓடல. ஓகே, ரைட். நான் சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கக்கூடிய விஷயம், திருச்சி அருகே இருக்கக்கூடிய மணல் குவாரிகள்ல நம்ம நேரடியா காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. லாரிகள்ல மற்ற வாகனங்களுடைய நம்பர் பிளேட் வந்து ஒட்டப்பட்டு தவறாக மணல் எடுத்து செல்லப்படுகிறது. 2 வீலரோட நம்பர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு 2 வீலரோட நம்பர் அப்படிங்கிறத ஆன்லைன்ல மத்திய அரசாங்கத்துடைய இணையதளத்துல பார்த்தா யார் வேணா பார்க்க முடியுது. நம்ம ஒரு சாமானியர் கூட அதுல நுழைஞ்சு பார்க்க முடியுது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஆன்லைன் ஆப் மூலமா இந்த மணல் புக் செய்யப்படுகிறது. தமிழக அரசாங்கத்தால கண்டுபிடிக்க முடியலையா இது ஒரு 2 வீலர் நம்பர், ஒரு காருடைய நம்பர்? பொதுவாக ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது முதலமைச்சர் தடால் புடான்னு அறிவிக்க முடியாது. கூப்பிட்டு எக்ஸ்பர்ட்டு, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், மற்ற துறையை சேர்ந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த சிஸ்டம் வருது, மணலை வந்து அரசே எடுத்து நடத்த போகுது, இதை எப்படி கொடுத்தா மக்களுக்கு போய் முறையாக சேரும்ன்ற ஒரு கமிட்டி கூடி தீர்மானம் பண்ணி தான் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. மக்கள் கேட்ட கேள்வி முதல்ல, பிராந்தி கடையை அரசு எடுத்து நடத்துது, மணலை ஏன் எடுத்து நடத்தக்கூடாது, வருமானம் தான்னு கேட்டீங்க. அது அம்மாவுடைய அரசு இன்றைக்கி முதல்வர் அதை ஒரு ஆலோசித்து இன்றைக்கி மணலை வந்து அரசே எடுத்து நடத்தினா மக்களுக்கு கொஞ்சம் சகாயமாக மணல் கிடைக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சிஸ்டம் கொண்டு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 3 மாதம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 3 மண்டலத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். விழுப்புரம் அண்டு தஞ்சாவூர், திருச்சி ஆரம்பித்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்தில் ஒரு 2500 லோடு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு 10,500 லோடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டமாக ஒரு வெள்ளை சட்டை இருக்குது, ஒரு டிவி லெவலுக்கு ஒரு வெள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிறு புள்ளி கரும்புள்ளின்னா அந்த கரும்புள்ளி வெளியில் பெருசாக தெரியும், யாருமே கண்டுபிடிப்பாங்க அந்த வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி இருக்குன்னு சொல்லி. தமிழ்நாடு முழுக்க 8 கோடி மக்கள் ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்கிற சிஸ்டம் என்னான்னு சொன்னால், ஒரு லோடு மணல் ஒரு யூனிட்டு 540 ரூபா, ஒரு லோடுண்டா 2 யூனிட்டு 1080 ரூபா. ஆன்லைனில் புக் பண்ணு வந்துரு. ஆன்லைனில் புக் பண்ணி என்ன டேட்டு சொல்கிறோமோ, டைம் சொல்கிறோமோ அந்த டயத்துக்கு வாங்க. 2 மணி நேரத்தில் லோடை எடுத்து அனுப்புகிறோம். வித்தின் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, விழுப்புரம் அண்டு தஞ்சாவூர், திருச்சி, அந்த வட்டத்துக்குள்ளே லாரி வந்து அள்ளும்போது 40,000 லோடுன்னு நாங்கள் கொடுத்தாலோ, இல்லை 15 நாள் 20 நாள் காக்க வச்சாலோ முறை இருந்தால் எங்கள் தவறு அது. அந்த மாதிரி தவறு இது வரைக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பைக்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து லாரி காமிச்சு மணல் அள்ளுறாங்க, அப்படி தவறு நடந்திருந்தால் அந்த தவறு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுதான் சொல்றேன். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அரசாங்கமே குவாரிகளை எடுத்து நடத்துகிறது எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்று சிறப்பு, ஆன்லைன்ல கொடுக்கிறது சிறப்பு. ஆனா அது சரியா செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கா, களத்துல அந்த விஷயங்கள் மாறி இருக்கா அப்படிங்கறதான கேள்வி. பண்ணிக்கிட்டு இருக்கான்,
சரியா தானே பண்ணிட்டு ஆன்லைன்ல இருக்கோம். என்ன புக் தவறு பண்ணும்போது நடக்குது சொல்லுங்க. ஒரு நம்பர் என்டர் பண்ணாலே, ஒரு டூ வீலரோட நம்பர் என்டர் பண்ணப்படுதுனாலே அது வந்து இது ஒரு தவறான நம்பர்னு கண்டறியறதுக்கான வழிகள் நம்மள்ட்ட இல்லையா? அப்போ அதை நம்ம செயல்முறைப்படுத்துறது, நம்ம ஏதோ பண்ணிட்டோம் ஆன்லைன்ல போட்டோம் வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லையா? அது சரியா செய்யப்படணுங்கிறதான விஷயம். இல்லைம்மா, ஒரு நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு பைக்கு நம்பரு லாரி நம்பராக வந்து பயன்படுத்தி மண்ணாட்டிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நடந்துருந்தா தவறு தான், நான் ஒத்துக்கிறேன். தவறு தான், ஒத்துக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய பிடபிள்யூடி அதிகாரிகள், மணல் குவாரியில பிடபிள்யூடி அதிகாரிகள் தானே இருக்காங்க. அவங்க எந்த ஆவணங்களையுமே சரி பார்க்காம தான் மணல் ஏத்திக்கிட்டு இருக்காங்களா? ஒரு ஆர்சி புக் வேணும்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அத இதுல பார்த்துட்டு அப்படியே ஏத்திடுவாங்களா? இல்லைம்மா, அதாவது மணல் வேணும்னு பதிவு பண்ணுறாங்க. அவர் சொன்னார் லாரி ஓனர் 55,000 லாரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா லாரியும் வந்து மணல் எல்லாம் போகிறதில்ல. குறைஞ்சது 20,000 நாள் வரணும். இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறதே 10,500 லோடு தான் கொடுக்குறோம். குறைஞ்சது 10,000 நாள் வருது. வந்தால் கூட அதை ஒரு சிஸ்டம் பண்ணி பதிவு பண்ணி ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுக்குறோம்னு சொன்ன பிறகு வர்றாங்க, ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் லோடை ஃபுல் பண்ணி அனுப்புகிறோம். இது சிஸ்டம். அந்த சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபா இல்லங்கிறது தான் பிரச்சனை திரு தங்க தமிழ்ச்செல்வன். இந்த சிஸ்டம்ல என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு நல்ல நோக்கத்தோட செய்யப்பட்டிருக்கலாம், ஆனா அது சரியா செய்யப்பட்டிருக்காங்கிறதா கேள்வியா இருக்கு. இந்த சிஸ்டம்ல இன்னும் எளிமையா வந்து தவறுகள் செய்ய முடியுதோன்ற கேள்வி. ஒரு நேஷனல் பர்மிட் லாரி வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி இது பண்ண முடியுது, அழகா பக்கத்து மாநிலத்துக்கு எடுத்துட்டு போயிட முடியுது. நேஷனல் பர்மிட் லாரிகளும் இதுல அனுமதிக்கப்படுது. அப்போ நம்ம ஒரு சிஸ்டம் ஆன்லைன்ல ஏற்படுத்தும் போது எளிமையா, இப்ப மத்திய அரசாங்கத்துடைய இணையதளத்துல இருக்கிற டேட்டா பேஸ நம்ம கேட்டு வாங்கி இதுல இன்டகிரேட் பண்ணிடலாம். மத்திய அரசாங்க இணையதளத்துல இருக்கிறது தமிழக அரசாங்கத்துடைய இணையதளத்துல இருக்க முடியாதா என்ன? அதை பண்ணிடலாம். நேஷனல் பர்மிட் லாரியா ஸ்டேட் பர்மிட் லாரியாங்கிறத ஈஸியா நம்ம ஆன்லைன்லயே கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் பண்ணலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சிந்திக்கவே இல்லையோன்ற கேள்வி வருது. இல்ல அதிகாரிகள் மேலும் இந்த மணலை வந்து அரசு எடுத்து நடத்துறத பாராட்டுறீங்க. அதுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். நான் அரசு எடுத்து நடத்தும் போது மக்களுக்கு சகாயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சிஸ்டம் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு ஆன்லைனில் புக் பண்ணும்போது நம்பர் வந்து இது பைக்கா லாரியா டிராக்டரா பஸ்ஸான்னு தெரியும்னு சொல்கிறீங்க. அது தெரியாமல் 2-3 இது டோக்கன் வந்துருச்சு, அந்த இது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தவறை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படி தவறு நடந்திருந்தால் அது தவறு தான், அதிகாரிகள் செய்த தவறு தான், நான் ஒத்துக்கிறேன். அப்படி மீண்டும் தவறு வராத அளவுக்கு இனிமேல் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம். ரைட்டாமா? ஓகே. சோ இனி இந்த விஷயங்கள் வந்து மாற்றப்படும், அப்டேட் ஆகும். அதை வந்து நீங்க ஒரு பூதாகரமா சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல, அது ஒரு பூதாகரமா சொல்லாதீங்க. ஏதோ தவறு நடந்து போச்சு விட்டுருங்க. ஆனா நாங்க சொல்றது அது ஒரு வாரம் தமிழ்நாடு சார்பா அமைக்கப்பட்ட இந்த 3 இடங்கள்ல எங்கேயாலும் ஒரு சிறு குளறுபடி இருக்கா? 50,000 ரூபாய்க்கு லோடு அங்கே விற்கிறோமா? நாங்கள் விற்கிறது 1080 ஒரு லோடு. ஆமா, அவங்க கொண்டு போய் 10,000க்கு வித்தானா 15,000 எங்களுக்கு அது அதுதானே சார் கேள்வி. அப்போ இல்ல நம்ம மணல் விலையை குறைக்கணும், நம்ம மணல் விலையை குறைக்கணும் தானே சார் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம். அப்போ அது வந்து எண்ட் ஆஃப் த டே வாங்கக்கூடிய மக்களுக்கு அந்த விலை குறையல அப்படின்னு சொல்லும்போது எங்க தவறு நடக்குதுங்கிற விஷயங்களை நம்ம ஆராய வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி ஆராயும் போது தான் இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் கண்ணுக்கு தெரியுது. இல்ல நீங்க வந்து பொத்தாம் பொதுவாக பேச இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் 3 இடத்துல மணல் விற்கிறோம் நாங்கள் அரசு சார்பா. வைக்கும்போது ஆன்லைனில் புக் பண்ணி வர்றாங்க, வந்தால் 1080 ரூபா ஒரு லோடோட விலை. நாங்கள் கொடுக்குறது அவ்வளோதான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் லாரி வாடகை எவ்வளவு டிஸ்டன்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலைக்கு வாங்கினா பரவாயில்ல. பணம் இருக்கிறவே அவசரத்துக்கு 40,000 ரூபா கொடுத்து வாங்கினா நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. உங்களுடைய மக்களுடைய தவறு அது. நீங்கள் மணல் வேணும்னு சொன்னால் அரசாங்கம் நடத்துகிற குவாரியில் ஆன்லைனில் புக் பண்ணி பொறுத்திருந்து வாங்கினா உங்களுக்கு சிறப்பு. ஓகே, அவசரப்பட்டு குறுக்கு வழியில் போய் மணல் வாங்க சரியான விஷயம். உங்களுக்கு நட்டா அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கரெக்ட், சரியான விஷயம் சொன்னீங்க. ஆனா இப்போ நாம வந்து ஒரு பொதுமக்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லாரி நம்பர் என்ன அப்படின்னு அந்த படிவத்திலே கேட்கறாங்க. அப்போ ஒரு லாரி இல்லாம நாங்க யாருமே பொதுமக்களால புக் பண்ண முடியாதுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஆன்லைன்லயும் இருக்கு. நாங்க லாரிக்கு எங்க போவோம்? இல்லம்மா, ஒரு சிஸ்டம் வருது, வெறும் டோக்கனை புக் பண்ணிக்கிட்டு பாவம் எங்க போய் நிற்பாங்க அவங்க? சொல்லுங்க. திருச்சியில் போய் ஒரு நான் புக் பண்றது எனக்கு தேனிக்கு எனக்கு 10 லோடு மணல் வேணும், டோக்கன் வாங்கிட்டேன், ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டேன் 1050 ரூபா மணிக்கு. அந்த டோக்கனை போய் வச்சுக்கிட்டு நான் வந்து லாரி நம்பர் போடாம லாரியோட நம்பர் போடாம நான் ஆன்லைன்ல புக்கே பண்ண முடியாது. அப்போ நான் திரும்ப ஒரு லாரி உரிமையாளரோட தயவு நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. அதை விடுங்கம்மா, அது 2வது.
லாரி உரிமையாளர் தப்பு பண்றாங்களா அது ரெண்டாவது. எங்க சிஸ்டத்துல நாங்கள் லாரி நம்பரை வாங்கி தான் புக் பண்ண முடியும். பண்ணிட்டோம். அடுத்து தவறு நடந்தா நாங்க பொறுப்பு கிடையாது. அதை நாங்க கண்டுபிடிக்க முடிய வேண்டிய அவசியம் இல்ல. அது எங்களுக்கு வேலையும் இல்ல. அவசியம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவசியம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, ஈஸியா எண்ட் ஆஃப் தி டே இதோட நம்மளுடைய நோக்கம் என்ன, அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன, எல்லாருடைய நோக்கம் என்ன, மக்களுக்கு அந்த பயன் போய் சேரணும் அப்படிங்கறதெல்லாம். அப்ப அதுக்கு நடுவுல ஒரு விதிமுறையில யாரோ ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சு தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் தானே? இல்லம்மா, அது வேலை எங்க வேலை இல்லம்மா. கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. அந்த அளவுக்கு மேனுவல் பவர் அரசாங்கத்துக்கிட்ட இல்லம்மா. இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, எந்த மாநிலத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இல்லங்க, மத்திய அரசாங்கத்துடைய இணையதளத்துல எளிமையா இருக்கே, சாமானியர்கள் கூட பார்க்க முடியுதே, அதை எடுத்து இதுல இன்டகிரேட் பண்ண வேண்டியது தானே? எங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் தமிழ்நாட்டுல தண்டிக்க வேண்டிய கடமையும் உரிமையும் அரசாங்கத்துக்கு இருக்குன்னு ஏற்பீங்க இல்லையா? இல்லம்மா, புரட்சி தலைவரே பாடியிருக்காரு, மனிதனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ மனுஷன் தான் கட்டுப்போன இருக்கணுமே தவிர ஒரு அரசன் திட்டம் கொண்டு வருதுன்னு சொன்னால் சின்ன சின்ன தவறுகளை பெருசாக்காதீங்க. முதல்ல அதை நீங்கள் தவறை கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டீங்க. அந்த தவறு நீ மீண்டும் வராமல் இருக்கிறத நாங்கள் பார்த்துக்குருவோம். இனிமேல் வராது, வாய்ப்பு இல்லை. அதை கண்டு அது லாரி பைக் நம்பரை கொடுத்து லாரி அள்ளிக்க போகிறாங்க, அதை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாதா? இதவே சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி? ஓகே, ரைட். நான் சாமானியர்களின் பிரதிநிதியாக தெரியல எனக்கு. ஓகே, அதான் அரசாங்கத்துக்கு கடமை இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் கேள்வியாக இருக்கிறது. நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்முடைய இணையக்கூடிய திரு மெர்வின் அருள்ராஜ் அவர்கள்ட்ட சுருக்கமான பார்வையை பெற விரும்புறேன். இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் வந்ததற்கு பிறகு மணல் வாங்க நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய பகுதியில் நீங்க திருச்சியிலேருந்து இணைறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். மணல் தட்டுப்பாடு என்பது தொடர்கிறதா? மணல் எந்த விலைக்கு விற்கப்படுகிறது? உங்களுடைய பார்வை என்ன? மணல் நான் எடுக்கல. ஓகே, மணல் நான் எடுக்கல, ஆனா என் நண்பர்கள் எடுத்துட்டாங்க. மணல் நான் எடுக்கல, ஆனா என் நண்பர்கள் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, இங்க சாதாரண 10க்கு 10 ரூம், இப்ப அமைச்சர் அவர் ஆளுங்கட்சிகள் சொல்ற மாதிரி 10க்கு 10 ரூம்ல வந்து டாஸ்மார்க் விற்கிறாங்க. 100 ரூபா பாட்டில வந்து பிளாக்ல வைக்கிறாங்க. அதை போய் போலீஸ் பிடிக்குது, கஷ்டப்பட்டு பிடிக்குது. ஆனா மக்களுக்கு அன்றாட தேவை மணல், கட்டுமான பொருளுங்கிற உண்மைங்கிறது டெய்லி நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்காத வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க. அந்த லோன் வாங்கி வீடு கட்டுறப்ப அந்த மணல் வந்து திருச்சியில் கொள்ளடக்கரையில் தான் என் வீடு, தாளக்குடின்ற கிராமம். அதில் நாங்கள் வாங்குற மணல் கூட எங்கேயோ இருக்கிற மணல் அமௌண்ட் கூட எங்களுக்கு அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. திருச்சியில் இருந்தால் மணல் போகுது, எங்கள் 22 குவாரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த கொள்ளடக்கரையில் குடியிருக்க திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எங்கெங்கேயோ கொண்டு போய் மணல் ஆந்திராவுக்கோ கர்நாடகாவோ கேரளாவுக்கோ கொண்டு போறாங்க. ஏன் கொண்டு போறீங்க? அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுங்க. நமக்கு எதுவுமே அவங்க தரமாட்டாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? மணலை நிப்பாட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை முடிந்த பிறகு மற்றவங்க கொடுங்க. நமக்கே கொடுக்க இல்லைங்கிறப்ப ஏன் மற்றவங்க கொடுக்குறீங்க? இன்னொன்று, மணல் வந்து சொல்றாரு அவரு தடுக்க முடியாது, அது வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மார்க்ல சின்ன 10 ரூமுக்கு வந்து ஆள் இருக்கப்ப 4 பேர் 5 பேர் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளோ மணல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மணல். அதை சேல்ஸ்மேன் பண்றதுக்கு ஒரு ஐஏஎஸ் நிமிஷம் போதாது, அவரு கீழே வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து நிறைய அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த மணல் கடத்தலையும் மணல் திருட்டையும் தடுக்க முடியும். இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசு நினைச்சுட்டா எது வேணாலும் செய்யலாம். ரைட், புரிஞ்சுட்டேன். நான் திரும்ப உங்கள்ட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆன்லைன்ல வந்து வண்டி மோசடி, நம்பர் மோசடி சொல்றாங்க. அந்த நம்பர் மோசடி கண்டுபிடிக்க முடியாதா? சாதாரண போலீஸ்காரன் கையில ஒரு வச்சாங்க, இந்த வண்டி யாருது, அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துருது. அவன் லைசன்ஸ் இருக்குதா, பாஜுக்கு யாரு, ஓனர் யாரு வந்துருது. அப்படிங்கிறப்ப இவ்வளவு மணல் லாரி போறப்ப அந்த மணல் லாரி யாருது, அவருடைய ஆர்சி ஓனர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதா? சின்ன மிஷின்ல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரன். இவ்வளவு ஒரு growth-ஆன ஒரு வளர்ச்சியான பணம் கொளிக்கக்கூடிய ஒரு மணலை வந்து முறைப்படுத்துறது அரசாங்கத்துல என்ன கடமை இருக்கு? புரிஞ்சுக்கிட்டேன் திரு மெர்வின். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு யுவராஜ் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போதும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போதும் ஒரு ஆன்லைன் ஒரு சிஸ்டம் அரசாங்கத்தாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மணல் வந்து எடுக்கப்படுது, வந்து கொடுக்கப்படுது. ஆனா போதிய அளவிலான குவாரிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கமும், திரு யுவராஜ் அவர்கள் சொல்வது போல திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது இவ்வளவு டீசல் செலவு, இவ்வளவு விஷயங்கிறது ஒரு பக்கமும், இந்த மணல் விலை ஏறுவதற்கோ தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ இட்ஸ் சிம்பிள் டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதுல வந்து அரசாங்கம் வந்து சரியா முறைப்படுத்தல அப்படிங்கிறதோ, இல்ல லாரிகள் வந்து மோசடி பண்றாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளோ, இதெல்லாம் தாண்டி டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் கேப் இருக்கு, விலை அதிகமா இருக்கு, அப்படி எடுத்துக்கணுமா? நிச்சயமா டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கிற கேப்பால் தான் இவ்வளவு இடர்பாடுகள் ஏற்படுது. உண்மையிலேயே நான் வந்து இந்த அரசு, குறிப்பாக முதலமைச்சராக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவர் வந்து அரசாங்கமே எடுத்து செய்திருக்கு, ஆன்லைன்லையும் போட்டிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் கொடுத்த உறுதியின்படி 85 குவாரி ஓப்பன் பண்ணுறேன்னு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் உறுதியளித்தார். இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குவாரி 25 தான். அதுவும் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு குவாரி கூட கிடையாது. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு 20 குவாரி ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு 500 லோடு, ஒரு 10,000 லோடு கிடைக்கும். 10,000 லோடு நிச்சயமா குறைஞ்சிரும். அப்போ இப்போ நமக்கு திருச்சியில தான் வருது, அதனாலதான் வந்து பிரச்சனை, அதனாலதான் வந்து மணல் விலை அதிகமா இருக்கு அப்படின்னா அரசாங்கம் சொல்லுது நீங்க எம்சாண்ட் பயன்படுத்துங்கன்னு. நான் நிச்சயமா சொல்றேன். எம்சாண்ட் இவங்க எப்ப பயன்படுத்த சொல்லியிருக்காங்க? 15 நாட்களுக்கு முன்னாடிதான் அரசு வேலைகளில் எம்சாண்ட் பயன்படுத்தலாம் என்கின்ற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கும் நான் முதலமைச்சருக்கு நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திடீர்னு எம்சாண்ட் பயன்படுத்தணும்னா எம்சாண்ட் போய் லைசன்ஸ் கேட்டா ஒவ்வொரு கலெக்டரேட்லயும் டிப்டி டைரக்டர் மைன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து உடனே கொடுத்துறாங்களா? அதுல எவ்வளவு இடர்பாடுகள்? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது இல்ல ஐம் சாரி, நீங்க சொல்றது வந்து புதுசா எம்சாண்ட் மேனுஃபேக்சருக்கு வந்து ஒரு மைன் திறக்கிறதுக்கான விஷயங்களை நான் சொல்றேன். ஏற்கனவே 50 இடங்கள்ல எம்சாண்ட் உற்பத்தி நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? அந்த எம்சாண்ட முழுமையா நீங்க பயன்படுத்துறீங்களா? நிச்சயமா அவங்க வந்து ஏற்கனவே எம்சாண்ட் மேனுஃபேக்சரர் பண்ணிட்டு இருந்தவங்க டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால 3 நாள் நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதனால என்னன்னா அவங்க 3 நாளைக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியுது. அதுவும் எம்சாண்ட் எங்க பயன்படுத்தினாங்கன்னா சென்னைக்கு கிட்ட கிடையாது. அதுலயும் இன்னொன்னு கவர்மெண்ட் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும். எம்சாண்ட் வந்து வெளிமாநிலத்துக்கு அனுப்புறதுக்கு தடை விதிக்கணும். ஓசூர்ல மேனுஃபேக்சர் பண்ற எம்சாண்ட் எல்லாம் கர்நாடகாவுக்கு போகுது. இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ற எம்சாண்ட் எல்லாம் கேரளாவுக்கு போகுது. அதை தடுத்து நிறுத்தணும். நம்ம நாடு, நான் சொல்லி முக்கியமா, நம்ம நாடு, நம்ம கனிம வளம், நம்ம அரசாங்கம் செலவு பண்ணது நம்மளுக்கு போக மிச்சம் இருந்தாதான் நம்மளே இங்க பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் கேட்கின்றேன், மாண்புமிகு முதலமைச்சருடைய தலையிட்டு பாராட்டுகிறேன், உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அவருடைய இலாக்காக்கள் கீழ் தான் போலீஸ் இருக்குது. போலீஸுக்கு உடனடியாக முதலமைச்சர் ஆணையிட்டு எந்த காரணத்துக்கு கேள்வி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு. உங்கள்கிட்ட கேக்குறது என்னன்னா, இன்னி வரைக்கும் நீங்க அரசாங்கம் இவ்வளவு செய்யணும்னு சொல்றீங்க, ஆனா இன்னி வரைக்கும் எம்சாண்ட் விலை ஆற்று மணலை விட கிட்டத்தட்ட பாதிக்கு தானே விக்கிறாங்க. குறைவா இருக்கா இல்லையா? ஆற்று மணல் கிடைக்கிறத விட இன்னும் எளிமையா அது 10 நாள் ஆகுதுன்னா இது 3 நாள் 4 நாள்ல கிடைக்குதா இல்லையா? அப்ப எம்சாண்ட் வச்சு கட்டுமானத்துறை நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை அடுத்தடுத்து தொடரலாமே. நீங்க ஆற்று மணலுக்காக காத்திருக்கீங்க, அப்படி வேலையில இல்லை. எம்சாண்ட் வந்து தேவையான அளவுக்கு இன்றும் கிடைப்பதில்லை. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது விரைவா கிடைக்குதா இல்லையா? நீங்க ஆற்று மணலே இன்னைக்கு வந்து இல்ல 10,000 லோடு இல்லன்னு வச்சுக்கோங்க, எம்சாண்ட் வந்து திருப்பி நாம 100 ரூபாய்க்கு ஏற்றுவோம். ஆற்று மணல் ஓரளவுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. எம்சாண்ட் குறைவா இருக்கிற காலத்துல நீங்க அதை பயன்படுத்த ஏன் தயங்குறீங்கன்றத கேள்வி. இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்களும் வந்து ஃபுல் கெபாசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் கெபாசிட்டி பண்ணா கூட அவங்களும் டிமாண்டுக்கு வேண்டிய சப்ளை அவங்களால பண்ண முடியல. அதனால இன்னொன்னு சொன்னார், நாங்களே முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சு இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் ரிவர் சாண்டு எடுக்கக்கூடாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அதுக்கு என்னன்னா யூ ஹேவ் டு கலெக்ட் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து 3 வருஷம் பொறுத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்டுமானத்துறைக்கு எவ்வளவு எம்சாண்டு தேவைப்படும், அந்த எம்சாண்டு உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த அளவுக்கு எம்சாண்டு உற்பத்தி செய்ய வேண்டியதை ஊக்கப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முதலமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைய தினம் கட்டுமான சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான், இப்பொழுது இல்லை, மறைந்துவிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்திலே கூட 2012ஆம் ஆண்டு நாங்கள் சென்று அன்றைக்கே அரசாணை வெளியிட வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்களே அரசாணை வெளியிட்டு இருக்கிறார்கள். எம்சாண்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததே எங்களுடைய சங்கம் தான். ஓகே ஃபைன். நான் திரு யுவராஜ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, டீசல்ல வந்து அதிகமா தேவைப்பட வேண்டியிருக்கு, நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றீங்க. எங்க லாரிகள்லாம் தேங்கி நிற்குது அப்படின்னு சொல்றீங்க. திருச்சியில இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது அப்படின்னா சொல்ல நீங்க சொல்ற டீசல் எல்லா லாஜிக்கும் ஓகே. திருச்சியிலேயே 15,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு விற்கப்படுதே லோடு. அதாவது திருச்சியில் 15,000 ரூபாய் விற்குதுன்னா அது கேட்கணும். ஆனால் அதே மண்ணு இங்கே வரும்போது
ஆமா, லாரி உரிமையாளர் கேட்கணும், நான் உங்கள்ட்ட தான் கேட்கணும், நீங்க தான் சொல்லணும். ஆமா, ஒரு லாரி வந்து பாத்தீங்கன்னா 10 நாள்ல இருந்து 15 நாள் தான் ஒரு லோடு கிடைக்குது. 15 நாள் அந்த ஓட்டுநருடைய வருமானம் என்ன? 15 நாள் ஏன் அங்கேயே நிக்குது? டோக்கன் போட்டு புக் பண்ண யாருக்கும் லோடு கிடைக்கல. ஆன்லைன்ல பண்ணிட்டாங்க. ஆமா. நீங்க என்னைக்கு தேதி வரணும் 15 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அதுலயே தேதி கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த தேதிக்கு அங்க போனா போதும். 15 நாள் நீங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு நான் 15 நாளைக்கு சம்பளம் கொடுக்குறேன் டிரைவருக்கு, சம்பளம் கொடுக்குற டிரைவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் நீங்க 15 நாள் கழிச்சு வாங்கன்னு தெளிவா ஆன்லைன்ல சொல்லிருது. நீங்க அங்கேயே இருக்கீங்க. இல்லம்மா, ஒரு வண்டி வந்து 25 லோடு ஓடணும் ஒரு மாசத்துக்கு. அவங்களுடைய இஎம்ஐ பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 68,000 ரூபாய் கட்டணும் ஒரு வண்டிக்கு. ஆனா அரசு கொடுக்கறதே மாசத்துல 2 லோடு கொடுக்குது. தெரியாம தான் கேக்குறேன். லாரியில மணல் மட்டும் தான் ஏத்த முடியுமா? மணல் தான் இருக்கு. எம்சாண்ட் போனாலும் கிடைக்கலையே. எம்சாண்டே இல்ல. தமிழ்நாட்டுல வேற எந்த போக்குவரத்துக்குமே லாரி தேவைப்படலையா? ஜல்லிக்கு தேவைப்படலையா? சிமெண்ட்டுக்கு தேவைப்படலையா? காய்கறிக்கு தேவைப்படலையா? லாரி எதுக்குமே பயன்படுத்தாம நான் மணல் குவாரியிலே காத்திருப்பேன் 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ் ஆகுதுன்னு சொன்னா அது உங்களுடைய பிரச்சனை. மணலுக்காக இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் பாருங்க, எல்லாம் தேசிய பர்மிட் லாரி. அவன் நம்பரை புக் பண்ணிடுறான், வண்டி வெளியூர் போயிடுது, பார்த்தா வந்து வேற நம்பர் ஒட்டிட்டு வரான். இவன் வந்து கடத்தத்துக்கு மணலுக்குனே 55,000 லாரி இருக்கு. நாங்க 15 நாள் அங்கேயே நிக்கிறோம், 20 நாள் அங்கேயே நிக்கிறோம்ங்கற லாஜிக் எது எனக்கு புரியவே இல்ல. ஆமா, மணலுக்கு புக் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கோம். மெசேஜ் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளை என்னைக்கு சார். இப்போ ஆன்லைன் நீங்க முன்னாடி சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல இந்த தேதியில வாங்கன்னு அதுல தெளிவா வந்தது. அந்த தேதியில தான் நீங்க லாரி அங்க எடுத்துட்டே போறீங்க. அது வரைக்கும் 15 நாளைக்கு நீங்க லாரியை 100 அது மத்த விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இது மணலுக்கான உருவாக்கப்பட்ட டிப்பர் லாரி இல்ல. இருங்க, இவ்வளவு ஹைட் வண்டியில சிமெண்ட் ஏத்த முடியாது, கல் ஏத்த முடியாது. எனக்கு புரியல, வேற எதுவுமே ஏத்த முடியாது நீங்க சொல்றீங்கன்னா லாரி பிசினஸ்ல நான் இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வேற எதுவுமே ஒரு லாரிக்குள்ள ஏத்த முடியாதுன்னு சொல்றது என்ன லாஜிக்? மணல் இல்லாம இவங்க வேலை 80% வேலை நடக்கல. கல்லு வாங்க மாட்டா, ஜெல்லி வாங்க மாட்டா, சிமெண்ட் விக்கல. எம்சாண்டுக்கு போனா 6 நாள் காத்துட்டு இருக்கோம். போய் தான் பாக்குறோம். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருட்கள் நாடு முழுவதும் லாரியில மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் மணல் வந்தா மட்டும் தான் மூவ் பண்ணுவேன்னு சொல்லி 15 நாள் லாரி அங்க இருக்கும்னு சொன்னா நீங்க அங்கேயே லாரியை போட்டு வச்சிருக்கிறதுக்கு நாங்க விலை ஏத்த நீங்க விலை கொடுக்க முடியுமா அப்படிங்கறது மணலுக்கான இருக்கிற லாரிங்க 55,000 லாரி. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல 2.5 லட்சம் லாரி இருக்கு. மை ப்ராப்ளம் நான் கேக்குற கேள்வி வந்து நீங்க நான் மணல் மட்டும் தான் விப்பேன்னு முடிவு எடுத்திருக்கிறது நீங்க. ஆமா, நீங்க மணல் அப்ப நீங்க உங்களுக்கு 15 நாள் காத்திருப்பு வேலைகள் இருக்குன்னா நீங்க மற்ற விஷயங்களை யோசிக்கலாம். உங்களுடைய மற்ற விஷயங்களை மற்ற துறைகளை வந்து நீங்க யோசிக்கலாம். நான் மணல் மட்டும் தான் விப்பேன் பிடிவாதமா இருக்கிறது நீங்க. அதுக்கு 10,000 ரூபாய் கூட காசு போடுறது எங்கிட்ட. நாங்க தேசிய பர்மிட் லாரி கிடையாது. இது மணல் ஓட்டு லாரிக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பர்மிட். தேசிய பர்மிட் லாரிக்கு மண்ணு கொடுக்கூடாது சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள மணல் கிடைக்கலன்னா அந்த மணல் வண்டி ஜெல்லி ஓட்டணும், கல்லு ஓட்டணும். இது வந்து முதல்வருடைய துறை. இது மணல் விற்பனை முதல்வருடைய துறை. எம்சாண்ட் கூட கரூர்ல இருந்து வருது, மற்ற இடங்கள்ல இருந்து வருது. கொங்கு மண்டலத்துல பல இடங்கள்ல எம்சாண்ட் பண்றாங்க, அங்க இருந்து வருது. ஆனா அதே எம்சாண்ட் சென்னைக்கு வரும்போது 50% கம்மியா வருது. ஆனா திருச்சியில இருந்து ஆற்று மணல் வரும்போது அது வந்து அங்கெல்லாம் வந்து எத்தாந்தா கட்டுப்படி ஆகாது. இங்கே பக்கத்துல இருந்தா வருது, பக்கத்துல இருந்தா சென்னைக்கு வருது. சாரி, நான் சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்முடைய இணையக்கூடிய திரு அருள்ராஜ் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய தருவாயில இருக்கும். உங்களுடைய லாஸ்ட் கமெண்ட்ஸ். திரு மெர்வின் அருள்ராஜ், நான் பேசுறது கேக்குதா? மூணே விஷயம் தாங்க. எதுக்கும் அரசாங்கம் வந்து ஆதார் கார்டை என்னன்னு சொல்றாங்க. இந்த மணலுக்கு வந்து ஆன்லைன்ல புக் பண்றப்ப யாரு பேர்ல புக் பண்றாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை இணைக்க சொல்லுங்க. இன்னொன்னு, விவசாயத்துக்கும் நம்ம மாநிலத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக வந்து ஒரு சாதாரண மக்கள் குரல் கொடுத்தா அவங்க மேல வந்து குண்டா சட்டம் பாயுது. வெளி மாநிலத்துக்கு மணல் கடத்துறப்ப அவங்க மேல அந்த குண்டா பாய்ச்சி விடுங்க, அவங்க மேல குண்டா சட்டம் போடுங்க. அப்புறம் வந்து எம்சாண்டை வந்து யூஸ் பண்ணு சொல்றாங்க மக்கள் எல்லாம். அந்த எம்சாண்டை வந்து அரசாங்கத்தோட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியம், இந்த மாதிரி அரசாங்கத்தால் கட்டப்படக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களுக்கும் இந்த எம்சாண்டை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினால் ஒழிய எம்சாண்டை வந்து யாருக்கும் தெரியாது. நீங்க சொன்ன கடைசி கோரிக்கைக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்க்குலர் வந்திருக்கு. அரசாங்க கட்டுமானத்துல பயன்படுத்துறதுக்காக அவங்க வந்து அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்காங்க. பட் மற்ற 2 கோரிக்கைகள் கடைசி ஒரு வாரம் இவெல்லாம் என்ன பண்ணாங்க புரிஞ்சுக்கிட்டேன் சார். வந்து பயன்படுத்தினா முடிஞ்சு போச்சு இல்ல. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். வந்து அது ஒரு அவேர்னஸ் தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். அதற்கான அது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான்
ஒரு தகவலா தான் அதை சொன்னேன். உங்களுடைய மற்ற 2 கோரிக்கைகளையும் நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களுக்கு மணல் செல்வதோ, ஆதாரை இணைத்து விட்டால் இதுல வந்து பல்வேறு குளறுபடிகள் பிரச்சனைகள் தீர்ந்துருமா அப்படிங்கறதும் சாமானியருடைய கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய இறுதியான பார்வை திரு தங்க தமிழ்ச்செல்வன். மற்ற மாநிலங்களுக்கு மணல் கொண்டு போகிறது முறைப்படி வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆதார் என்ன இணைக்கிறோமோ அது 2வது. நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னு சொன்னால், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. யதார்த்தமான உண்மை. இதே ஒரு அரசு திட்டம் சொல்லிட்டு இருக்காங்க, மணல் பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்தி அதை நம்மளுடைய தேவைக்கு எடுத்துக்கிறணும். அதில் குளறுபடியை நீங்கள் உண்டு பண்ணீங்களாக்க, நீங்கள் சொன்னீங்க லாரி ஓனரை, நீங்கள் என்ன லாரி மணலை தவிர வேறு எதுவுமே அள்ளக்கூடாதுன்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. அவங்களுக்கு வாடகை அதிகமாக கிடைக்குது, அவங்க லாரி மணல் தான் வேணும்னு வராங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம்? இல்ல சார், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அப்போ காவல் நிலையங்கள் எதற்கு, போலீஸ் எதற்கு, கோர்ட் எதற்கு, இதெல்லாம் எதுக்கு? அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா சார்? ஏமா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்குங்க. வெல் டெவலப்டு கண்ட்ரியில் இல்லை. இப்போ நம்ம வளரும் நாடுகளில் இருக்கோம். அந்த மேன் பவர், நம்ம கெப்பாசிட்டி எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுங்க. எல்லாத்தையும் நினைச்சதுமே ஒழிச்சிட முடியாது, தடுத்துட முடியாது. அந்த சிறு தவறுகளை நீங்க சொல்றீங்க, அதை நான் கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்றதுக்கு முடியும் எங்களால. மொத்தமே தவறே இல்லாம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிறு சிறு குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யும். இல்ல, அரசு மே மாசம் 5ஆம் தேதி அறிவிச்சு 3 மாதமா இருக்கு. அத முதல்வருடைய துறை, முதல்வருடைய துறை, போலீஸ் துறை இருக்கு. ஒரு திட்டத்தை அறிவிச்சு 3 மாதத்துக்கு மேல அவர் பதில் கொடுத்தோம். நீங்க பேசும்போது அவர் குறுக்க வரல இல்லையா, அவர் பதில் கொடுத்துட்டோம். எஸ் திரு தங்க தமிழ்ச்செல்வன், உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி முடிக்க இருக்கேன். உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். அதாம்மா, மக்கள் ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இதை முறையாக ஆன்லைனில் பதிவு பண்ணி முறையாக அந்த வெயிட் பண்ணி அவங்க கூப்பிட்ற டேட்டுக்கு போய் மணல் வாங்கினா பிரச்சனையே இல்லைம்மா. ஆதார் இணைப்பதோ, அந்த மத்திய அரசாங்கத்துடைய டேட்டா பேஸ் வாங்குவதோ, அது போன்ற கோரிக்கைகள் இந்த நிகழ்ச்சியில முன்வைக்கப்பட்டிருக்கு. அவை முன்னெடுத்து செல்லப்படுமா? அதிகமான குவாரிகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இது நீங்க என்ன சொல்லுவீங்க? கடைசியா இம்புட்டு இணைப்பு தேவையா? இதுக்கெல்லாம் நாங்க எங்க போறது? இதெல்லாம் தேவையா? நடைமுறைக்கு சாத்தியமாட்டு கேட்பீங்க. இல்ல, நான் கேட்கல. ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு, அதனால அதை உங்க முன்னாடி முன்வைக்கிறேன், அவ்வளவுதான். அத பரிசீலனை குவாரிகளை அதிகமா திறக்கணும்ன்ற கோரிக்கை எழுந்திருக்கு. வெளி மாநிலங்களுக்கு அந்த கடத்தலை தடுக்கணும்ங்கிற கோரிக்கை. மணல் வேணும்ல, இருக்கிற இடத்துல தானே கோரி கொண்டு வர முடியும். மணல் இருக்கிற இடத்துல தானே கோரி போட முடியும். இப்ப 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. 3 டிவிஷன்ல மணல் எடுக்கிறாங்க, இன்னொரு டிவிஷன்ல எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் மணல் கோரி போட முடியாது. நம்ம 2 டிவிஷன்ல தான் எடுக்கிறாங்க. ஓகே, சோ மற்றவைக்கும் நீங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டி இருக்கிறது. மணல் என்பது கட்டுமான துறைக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சிக்கே ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. கட்டுமானங்கள், உள்கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது அனைத்துமே நம்ம ஒரு பாலம் கட்ட வேண்டும், தொழிற்சாலை கட்ட வேண்டும், எதுவாக இருந்தாலும் மணல் என்பது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது நம்முடைய மாநிலத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த மணலுடைய விலை என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அந்த மணலுடைய தட்டுப்பாடு என்பது நீக்கப்பட வேண்டும் என்பது அனைத்து தரப்பினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அரசாங்கமும் நிச்சயமாக பல அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கமே குவாரிகளை நடத்த முயற்சி செய்திருக்கிறது. அரசாங்கமே இணையதளம் மூலம் மணலை முன்பதிவு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது. அதில் பல சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன, அதில் பல குளறுபடிகள் கண்ணுக்கு தெரிந்திருக்கின்றன. இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் போல ஆதார் எண்ணை இணைப்பதோ அல்லது வாகனங்களை சரியாக கண்டறிவதோ, வெளிமாநிலங்களுக்கு செல்லாமல் இருப்பதோ, இது போன்ற பல விஷயங்களை அரசாங்கம் அடுத்த கட்டமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை மேலும் செம்மைப்படுத்துவதற்கான விஷயங்களில் இறங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள்.